மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மகாநதி நாளைக்கு மார்னிங் ப்ரோமோ வர இருக்கு. எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு குட்டி ப்ரெடிக்ஷன் வீடியோ நேத்துல இருந்தே இதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது ஒன்லி ப்ரெடிக்ஷன் மட்டும் தான், கன்ஃபார்ம்ட் அப்படின்னு நீங்க எடுத்துக்க வேண்டாம். நவம்பர் 1ல இருந்து 14 வரைக்கும் நிறைய சீன்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதுல டெலிகாஸ்ட் ஆன அந்த ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ்லாம் நம்ம விட்டுலாம். டெலிகாஸ்ட் ஆகாம அப்போல இருந்து ஒரு ஆர்டரா வந்துட்டு இப்போ நம்ம வரலாம். இந்த ஷெட்யூல் ஷூட் ஸ்டார்ட் ஆகி செகண்ட் டேவே அந்த மார்னிங் வாக்கிங் போற மாதிரி ஒரு சீன் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க நம்ம விஜய் அண்ட் குமரன். அது இப்போ வரைக்குமே டெலிகாஸ்ட் ஆகல. எப்பவுமே வந்து நம்ம சீரியல்ல அந்த ஷூட்டிங் பண்றாங்க இல்லையா, அதே சேம் ஆர்டர்ல தான் டெலிகாஸ்ட் ஆகும் நான் சொல்ல முடியாது. பிகாஸ் இந்த சீனை நமக்கு 2-3 நாள் கழிச்சு கூட வந்து எபிசோட்ல இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் அந்த வாக்கிங் சீன்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகல. அது வந்து கண்டிப்பா இன் ஃபியூச்சர்ல டெலிகாஸ்ட் ஆக இருக்கு. மேபி எபிசோட் பிரகாரம் அதுக்கு அடுத்த நாள் காலையில ஆகலாம். ஸோ என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ காவேரி வந்து அந்த ஆசிரமம் போயிட்டாங்க. அங்க வந்து எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிடுச்சு. வெண்ணிலா தான் நிவேதா அப்படின்ற நேம்ல அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம வில்லன்ஸ் கேங் கிட்ட அதை பார்த்ததுமே அவங்களுக்கு அழகா வந்துச்சு. ஸோ அழுதுகிட்டே விஜய் கிட்ட சொல்லாதீங்க, நானே வந்து டைம் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா விஜய் வந்து ஹர்ட் ஆவாரு. வெண்ணிலா அப்படின்ற கேரக்டர் இன்னும் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, அதுவுமே இமிடியேட்டா வந்து அதை சொன்னா அவர் வந்து ஹர்ட் ஆவாரு, அவரை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, இவ்வளவு ஹாப்பி மூட்ல இருக்காரு அப்படின்றதுனால அவங்க வந்து சொல்லாம மெதுவா வந்து சொல்லிக்கலாம், நல்ல டைமா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறைக்கலாம். ஸோ அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து அவங்க கோவிலுக்கு தான் போறாங்க. பிகாஸ் நமக்கு வந்து டெம்பிள்ல இருந்து அன்னைக்கு ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் ஷேர் ஆச்சு. அங்க வந்து வேற யாருமே இருக்க மாதிரி நமக்கு அப்டேட் கிடைக்கல. ஸோ காவேரி மட்டும் தான் கோவிலுக்கு போறாங்க. அவங்க மனசு எப்பெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கோ அப்பெல்லாம் வந்து கோவில்ல தான் போயிட்டு மனசை ஆத்திப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா கோவிலுக்கு போயிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு காவேரியா திரும்பி வருவாங்க. எதுனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கோவில்ல போயிட்டு அவங்களோட மன கஷ்டங்கள் எல்லாம் கொட்டிட்டு அவங்க ரிட்டர்ன் வருவாங்க. ஸோ கன்ஃபார்மா நம்ம ப்ரோமோல கூட இந்த கோவில் சீக்வன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரோமோல வரதோ இல்லையோ, பட் அடுத்த ட்ராக்கே வந்து அவங்க கோவிலுக்கு போற மாதிரி தான் சீன்ஸ் வர இருக்கு. அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த நாள் ஷூட்டிங்கே, அதாவது அன்னைக்கு நாள் அப்படியே முடியும். எப்படியும் விஜய் கிட்ட எதுவுமே ஓப்பன் அப் பண்ண மாட்டாங்க. பட் நல்லா இருக்கிறத பார்த்து கண்டிப்பா விஜய் கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்த நாள் தான் நிறைய சீன்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. காவேரி வந்து எல்லோ கலர் காஸ்டியூம், அப்புறம் வைஷாலி வந்து கிரீன் அண்ட் ப்ளூ மிக்ஸ்டு மாதிரி ஒரு கலர். சேம் காஸ்டியூம்ல இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருந்தாங்க. ஒன்னு வந்து ஹோம்ல ஒரு ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்சர் உங்களுக்கு ஷேர் ஆகிருக்காது, நான் மட்டும் இங்க ஷேர் பண்ணியிருந்தேன். அது இல்லாம இன்னொரு லொகேஷன், அது நடு ரோடு மாதிரி இருந்துச்சு. பட் நிறைய பேர் வந்து அந்த கேட்டை பார்த்துட்டு அது ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்த நாள் அவங்க வந்து யாருக்கிட்டையும் சொல்லாம ஹோம் போயிட்டு அந்த வெண்ணிலா இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் கூட்டு வருவாங்க போல. வெளியில கூட்டு போயிட்டு நம்ம பழைய நினைவுகள்லாம் திரும்ப வைக்கலாம் அப்படின்ற காரணத்தினால கூட அவங்க கூட்டு போயிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸை காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதர்வைஸ் அது ஃபார்ம் ஹவுஸா இல்லைன்னா சும்மா வெளியில எங்கேயாவது கூட்டு போற மாதிரி சீன்ஸ் வர இருக்கும். அதே சேம் டே நம்ம விஜய்க்கு வந்து நிவினோடைய வீட்டுல ஷூட்டிங் இருக்கு. அதாவது நிவின் அண்ட் யமுனா இப்ப சென்னையில இருக்காங்க இல்லையா, அந்த பிளேஸ்ல ஷூட் போயிருக்கு. ஸோ மேபி என்னுடைய கெஸ் வந்து காவேரி ஆபீஸ்க்கும் போல எங்கேயுமே காணுமே, எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக, ஒருவேளை நிவின் யமுனாவை பாக்குறதுக்காக அங்க போயிருப்பாங்களோ அப்படின்ற காரணத்தினால அவங்க அங்க வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து செக் பண்றதுக்காக போயிருக்கலாம். ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். பிகாஸ் விஜய்க்கு வந்து நிவின் வீட்டில் வேற வேலை கிடையாது. காவேரிக்கு அன்னைக்குமே ஷூட் இருந்துச்சு. ஸோ இது அன்னைக்கே வர எபிசோடா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இப்படி நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எங்க தேடியுமே வந்து அவங்க கிடைக்கல அப்படின் போது தான் நைட்ல ஒரு பிக்சர் வந்து நமக்கு பிரவீன் பன்னட் சார் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சேம் காஸ்டியூம்ல காவேரி அந்த எல்லோ கலர் காஸ்டியூம்ல விஜய் வந்து கொஞ்சம் சேடா இருக்க மாதிரி அவரை கன்னத்துல கையை வச்சு கன்சோல் பண்ற மாதிரி ஒரு பிக்சர். ஸோ எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே காணோம் அப்படின்னு இருக்கும்போது காவேரி வந்து வெண்ணிலாவை பற்றிய உண்மைகளை சொல்லி அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி ஒரு சீன் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பயே எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலாவுடைய உண்மைகளை நமக்கு விஜய்க்கு காவேரி சொல்றதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்போ இவங்க ரெண்டு பேரும் இல்ல, காவேரி வந்து விஜய்க்கு ஒரு மாதிரி ஆறுதலா மருந்தா இருப்பாங்க அப்படின்னு வந்து இந்த பிக்சரை நமக்கு பிரவீன் சார் ஷேர் பண்ணி நம்ம மனசெல்லாம் தேத்தி இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த டேவே பாத்தீங்கன்னா நம்ம வெண்ணிலா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு விஜயோடைய வீட்டுல ஷூட்டிங் இருக்கு. பிகாஸ் விஜய் காவேரி வெண்ணிலா அப்புறம் கங்காலா இருக்க மாதிரி ஒரு ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு. ஸோ அன்னைக்கு நைட்டே எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலாவுடைய ட்ரூத் எல்லாம் ரிவீல் ஆகியிருக்கும். ஸோ இவங்களே வீட்டுக்கு கூட்டு போவாங்க அப்படின்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். கிடைச்ச ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு. இதே ஆர்டர்ல தான் நமக்கு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுமா அப்படின்றது தெரியல. பட் வெண்ணிலாக்கு விஜய் வீட்டுல ஷூட்டிங் இருக்கு, வேற ஒரு காஸ்டியூம்ல. அது மட்டும் நமக்கு தெரிய வந்துருச்சு. இமிடியேட்டா அதுக்கு அடுத்த நாள் ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா குமரனுடைய கொடைக்கானல் வீடா நமக்கு காமிச்ச அந்த வீட்டுல வந்து ஷூட் விஜய்க்கு போயிருக்கு. பட் அங்க காவேரி இருந்தாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ நிறைய பேர் வந்து காவேரியை தேடிதான் விஜய் போயிருப்பாரோ கொடைக்கானலுக்கு அப்படின்னு சொன்னீங்க. பட் கன்ஃபார்மா காவேரி வந்து விட்டு போயிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி செப்பரேஷன் ட்ராக்கும் வரதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஏன்னா கிடைச்ச ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது காவேரி விஜய் வீட்டில் தான் இருக்காங்க எல்லா டேஸ்மே ஷூட்டிங் ஸ்பாட்ல. பாரதி கண்ணம்மா மாதிரி இதுலயும் ஒரு செப்பரேஷன் ட்ராக் வருமான்னு கேட்டீங்கன்னா வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே கம்மி அப்படின்றது என்னுடைய கெஸ்.
சடனா விஜய் வந்து குமரன் வீட்டில் கொடைக்கானல் வீட்டில் இருக்காங்க. அதே மாதிரி குமரனுமே அங்கே போயிருக்காங்க. ஸோ விஜய் குமரன் 2 பேருக்குமே அங்கே வந்து இருந்திருக்கு ஏதோ ஒரு ஒர்க்கு. பட் காவேரி போயிருக்காங்களா இல்லையான்றது நமக்கு எந்த ஒரு பிக்சரும் ஷேர் ஆகாததுனால நமக்கு தெரியல. அட் த சேம் டே அவங்க வந்து காலேஜ்லுமே ஷூட் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு செகண்ட் டே வாக்கிங் போகிற மாதிரி ஒரு சீன் வந்துச்சு இல்லையா விஜய் அண்ட் குமரன், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்டாக சிமிலரான காஸ்டியூமில் காலேஜ்லுமே வாக்கிங் போகிற மாதிரி ஒரு சீன் வந்து எடுத்திருக்காங்க. அதோட கண்டினியூட்டி ஷூட்டாக என்னன்னு சொல்லிட்டு கிளியராக தெரியல. பட் காலேஜில் ஷூட் போயிருக்கு. ஸோ எதுக்காக சடனாக காலேஜ் ஷூட் அப்படின்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து காலேஜா தான் நமக்கு காட்ட போறாங்களா அப்படின்றது தெரியல. மேபி வேற ஏதாவது ஆஃபீஸா கூட காட்டலாம். வெண்ணிலாவை பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்காக கூட வரலாம். ஸோ மேபி அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வேற யாராவது இருக்காங்க அப்படின்னு உண்மைகள் ஏதாவது தெரிய வந்து அதை பத்தின டீடைல்ஸ் கேதர் பண்றதுக்கு வரலாம். அதர்வைஸ் இந்த குமரன் அதாவது லேண்ட் இஷ்யூனால கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் நம்மளால கிளியரா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அதுக்கு அடுத்து கிடைச்ச அந்த பிடிஎஸ் பிக்சர் வந்து காவேரி எல்லோ கலர் காஸ்டியூம்ல கங்கா கூட அந்த டெய்லரிங் ஷாப்ல இருக்க மாதிரி ஒரு பிக்சர் ஷேர் ஆச்சு. இந்த எல்லோ கலர் காஸ்டியூம் தான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் அதாவது வெண்ணிலா கூட அன்னைக்கு ஃபுல்லா அவங்க டிராவல் பண்ணி நைட்டு விஜய் கன்சோல் பண்ற மாதிரி ஒரு பிக்சர் ஷேர் ஆச்சு இல்லையா, அதே சேம் காஸ்டியூம்ல கங்கா கூட இருக்காங்க. ஒருவேளை வெண்ணிலாவை கூட்டு வந்த பிறகு இந்த மாதிரி சீன் வருதா, இல்ல அவங்க வெண்ணிலாவை கூட்டு போகும்போது வழியில அவங்க டெய்லரிங் ஷாப் பார்க்கும்போது ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வருதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். லாஸ்டா நமக்கு கிடைச்ச ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் விஜய் அண்ட் தாத்தாவுடைய கான்வர்சேஷன். கூடவே ராகினி உட்காந்துருக்காங்க. விஜய் வந்து ரொம்ப சோகமான முகத்தோட தான் தாத்தா கூட இருக்க மாதிரி நமக்கு சில செட் ஆஃப் பிக்சர் கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல நம்ம யாருக்கும் வீடியோ கால் பேசுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தாத்தா சொன்ன விஷயம் அது வீடியோ கால் இல்ல, செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேபி ராகினியை டீஸ் பண்றதுக்காக கூட அவங்க கேஷுவலா இருக்க மாதிரி காமிச்சுக்கிறதுக்கு செல்ஃபி எடுத்திருக்கலாம். ராகினி இருக்கு அதே சேம் காஸ்டியூம் விஜய் தாத்தாவோட ஷூட்டிங்லாம் நினைச்சுல அன்னைக்குமே வெண்ணிலா வந்து விஜய் வீட்டில் தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ல காவேரி வெண்ணிலா கங்கா எல்லாருமே இருக்காங்க. ஸோ அடுத்த நாளுமே வெண்ணிலா வந்து விஜய் வீட்டில் இருக்க மாதிரி சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தாத்தா ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா இருப்பாங்க விஜய் அண்ட் காவேரியோட லைஃப்ல. பிகாஸ் வெண்ணிலா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே தாத்தா வந்து அதுல ஒரு நல்ல முடிவு எடுப்பாரு. அவங்களை குணப்படுத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃபை நம்ம அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கூட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம். இது எல்லாமே வைஷாலி எஸ் வெண்ணிலாவா இருக்கும்போது கிடைச்ச ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ் தான். அவங்க இல்லாதப்பவுமே ஒரு 3 நாள் ஷூட் போச்சு. பிகாஸ் அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருந்தப்போ எந்த ஒரு ஆஃப் ஸ்கிரீன் பிக்சருமே நமக்கு ஷேர் ஆகல. அப்பதான் வந்து இந்த கொடைக்கானல் ஷூட் மாதிரி இந்த வீடெல்லாம் வந்து வச்சு நமக்கு ஷூட் பண்ணியிருந்தாங்க. சென்னையிலேயே கொடைக்கானல் மாதிரி ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஆஸ் ஆஃப் நோ நமக்கு கிடைச்ச இந்த பிடிஎஸ் பிக்சர்ஸ்லாம் வச்சு நான் ஒரு குட்டி ப்ரெடிக்ஷன் மாதிரி இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு ப்ரோமோவில் ஒரு குட்டி ப்ரோமோவா அதாவது ஒரே நாள் ப்ரோமோவா இருந்துச்சுன்னா அந்த கோவில் ட்ராக் காவேரி உடஞ்சி அழற மாதிரி ஏதாவது சாமி கிட்ட வேண்டுற மாதிரி காமிப்பாங்க. பெரிய ப்ரோமோவா இருந்தால் அந்த சாமி கிட்ட வேண்டதோட சேர்த்து வெண்ணிலாவை போயிட்டு ஹோம்ல பார்த்து கூட்டு வர்றது, அப்புறம் விஜய் கிட்ட அதை பற்றின உண்மைகள் சொல்லி அவங்க 2 பேரும் கன்சோல் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிக்சர் ஷேர் ஆச்சு இல்லையா, அதுவுமே சேர்ந்து வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது கன்ஃபார்மா நடக்குமா அப்படின்னு தெரியல. கிடைச்ச பிடிஎஸ் பிக்சர் வச்சு நம்மளே கனெக்ட் பண்ணி உருவாக்கின ஒரு கதை. ஸோ பார்க்கலாம். அப்கமிங்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு நமக்காக. ஸோ வெண்ணிலா வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வெக்ஸ் ஆகிக்க வேண்டாம். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எண்ட் தான் வெண்ணிலா கொடுப்பாங்க அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. பிகாஸ் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க வீக்காக்கு. இப்பதான் வீக்கா வந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இமிடியேட்டா வெண்ணிலா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபேன்ஸ் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுமே பிரவீன் சாருக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டோரி மூவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பாசிட்டிவாக நினைப்போம். என்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணி டிஆர்பியுமே வரதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுங்க டெலிவிஷனில் பார்த்து. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.